ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு மேகலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா பெங்களூர்ல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு சொந்தமான கார் ஒன்று இருக்கு. அந்த காரை எடுத்துக்கிட்டு சொந்த ஊரான திருச்சிக்கு போற வழியில அந்த ஹைவேஸ்ல நடந்த பயங்கரமான ரொம்பவே த்ரில்லிங்கான ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்க போது எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஹைப்பும் பண்ணிருங்க. வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மேகலா அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு பெங்களூர்ல சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் இவங்களுக்கு 4 நாள் லீவ் வருவாங்க. அந்த 4 நாள் லீவை இவங்க சொந்த ஊரான திருச்சியில அவங்களோட அப்பா அம்மாவோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரியும் அதே மாதிரி மேகலாவுக்கு 4 நாள் லீவ் வந்திருக்கு. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு பெங்களூர்ல இருந்து திருச்சிக்கு கிளம்புறாங்க. மணி 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ போனோம்னா தான் நிறைய டிராஃபிக் இருக்காது, அது கூடவே நம்ம போறது தெரியாம சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த பொண்ணு எல்லா டைமுமே அந்த டைம் தான் கிளம்பி போவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் கிளம்பி காரை எடுத்துக்கிட்டு போறாங்க. போறப்போ அவங்க ஒரு பைபாஸ் ஹைவேஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஹைவே ரூட்ல நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. எஃப்எம்ல பாட்டு கேட்டுட்டு இந்த பொண்ணு அந்த கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதையும் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல இந்த பொண்ணோட அந்த முன்னாடி மிரர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிரர் ஃபுல்லாவே பனி மூட்டமா வந்து படிஞ்ச மாதிரி இருந்திருக்குங்க. இந்த பனிமூட்டை படிஞ்சதுனால சரியா அந்த பாதைகள் தெரியாததுனால உடனே இவங்களும் வைப்பரை ஆன் பண்ணியிருக்காங்க. ஆன் பண்ணாலுமே அந்த பனிமூட்டம் போகவே இல்லை. காரணம் என்னன்னா அவங்க வெளியே அந்த பனிமூட்டம் படியாம இவங்க உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைட்ல உள் பக்கமா இருந்து அந்த பனிமூட்டம் படிஞ்சிருக்குங்க. இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணிட்டு அந்த கண்ணாடியை இவங்க கர்ச்சீஃப் வச்சு துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நல்லாவே ரோடு நல்லா தெரியுது. சரி ஓகே அப்படின்னு மீண்டும் இவங்க காரை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க பாட்டு கேட்டுட்டு இருந்தா அந்த எஃப்எம் கரகரகரன்னு ஒரு மாதிரி தேஞ்ச ரெக்கார்டு ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுல அந்த மாதிரி சத்தத்தோட அந்த எஃப்எம்ல இருந்து ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டு நல்லா நடுங்கி விட்டாங்களாம் மேகலா. என்னடா இது திடீர்னு எங்க இருந்துடா இந்த பொண்ணோட அந்த அழுகுரல் சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது எஃப்எம் அந்த கரகரன்னு சவுண்டு மட்டும் விட்டுக்கிட்டே இருந்திருக்கு. கூடவே அதுல இருந்துதான் அந்த அழுகிற சத்தமும் கேட்டு அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு இவங்களுக்கு பயத்தை கொடுத்ததுனால அந்த எஃப்எம் ஆஃப் பண்றீங்க. ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்தில் மீண்டும் அதே அழுகுரல் சத்தம் கேட்குது. எங்கே கேட்குதுன்னா அதே எஃப்எம்லேருந்து தான் கேட்குது. ஆனால் இந்த முறை எஃப்எம் ஆன்ல இல்லை. உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சு. என்னடா இது எஃப்எம் ஆன்லேயே இல்லையே, இப்போ என்னடா இப்படி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் அந்த எஃப்எம் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. காரும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் ஒரு நேரத்துக்கு அப்புறம் சரி எங்கேயோ அதை கேட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பயத்தோடவே இவங்க முன்னாடி ரோடை பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏசியோட அந்த கூலிங் இருக்கு பார்த்தீங்களா, அது ஹையாகிற மாதிரி இருந்திருக்குங்க. இப்போது அந்த மிரர்லாம் க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏசியோட அந்த லெவல் ஹையாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இல்லையே நம்ம ஏசி எதுவுமே பண்ணலையே, இவ்வளோ நேரம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு இவங்க ஏசியையும் செக் பண்ணுறாங்க. அது நார்மலாக இவங்க வச்ச டெம்பரேச்சரில் தான் இருக்கு, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஆனால் இப்போ எப்படி இவ்வளோ கூலிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் நடுங்கி போயிட்டாங்க. ஒரு இடத்துல இவங்க அந்த காரை நிறுத்திட்டு காரில் வச்சுருந்த அந்த வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துக்கிட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு முகமெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு மறுபடியும் காருக்குள்ளே ஏறுறாங்களாம். இந்த முறை காருக்குள்ளே ஏறும்போது பயங்கரமான துர்நாற்றம் அடிச்சிருக்கு. பயங்கர ஸ்மெல்லா இருந்திருக்கு. என்னடா இது வந்ததுலேருந்து ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு இந்த முறை மேகலாவுக்கு காருக்குள்ள ஏறதுக்கான அந்த தைரியம் வரல. காருக்கு வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் அது மாதிரி நின்றுட்டு இருக்க முடியும்? இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த ஒரு வாகனமுமே வரல. ரோடே ரொம்ப அமைதியா இருக்கு. ஃபுல்லாக இருட்டா கபோர்னும் இருக்கு. என்னடா நம்ம எப்பவுமே இந்த டைமுக்கு தான் வருவோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு நாள் கூட இந்த இன்சிடென்ட்ல நடந்ததே இல்லையே, ஒருவேளை இது அமானுஷமோ, ஒருவேளை இது பேயா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்றத நினைச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வரதுதான் அவங்களோட அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லையே, சர்ப்ரைஸா போகணும் அப்படின்றது காரணத்தினால இவங்க சொல்லாமலே கிளம்பியிருக்காங்க. இப்படியே அந்த பொண்ணு அந்த காரை விட்டு இறங்கி நின்னது ஒரு 1/2 hour நின்றுட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் காருக்குள்ள ஏற
ஏறுறாங்களாம். ஏறிட்டு மொபைலை பார்க்குறாங்க. டைம் 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சா, நம்ம அவ்வளோ நேரம் நின்றுட்டோமா அப்படின்னு இவங்களே ஷாக் ஆயிட்டாங்களாம். அதன் பிறகு காரை மூவ் பண்ணி போகிறாங்கங்க. போகவே இவங்களுக்கு காருக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிவ்யூ, இந்த கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, ரிவ்யூ மிரர், அந்த மிரர் வழியாக பார்க்குறாங்களாங்க. என்னன்னா இவங்களுக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே உணர்வு இருந்திருக்கும் போல், பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி. அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் ரொம்ப கொடூரமாக, பயங்கரமா, ஒரு பேயை விட மோசமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. ஷாக்கான மேகலா பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அப்போ அந்த அழுகுரல் பின் சீட்ல இருந்து நல்லா தெளிவா கேக்குது. இவங்களுக்கு எஃப்எம்ல கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த அழுகுரல் இப்போ பின்னாடி சீட்ல இருந்து கேட்குது. கேட்டுட்டே இருக்கும்போது அந்த அழுகுரல் இவங்களோட காது ஓரத்துல வர்ற மாதிரியும் இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. பக்கமா அழுதுகிட்டே வந்தா நமக்கு நல்லாவே தெரியும்ல, அந்த மாதிரியும் ஃபீல் ஆயிருக்கு. இவங்க நல்லா பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியல. ரத்தமே உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சா. என்னடா இது அப்படின்னு இவங்க நினைக்கிறதுக்குள்ளேயுமே அந்த உருவத்தோட முகமானது இங்கே மேகலாவுக்கு சைடில், இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்துருச்சாங்க. வந்த உருவம், நான் உனக்கு மட்டும்தான் தெரியுவேன், ஏன்னா நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதுவும் ஒரு பயங்கரமான குரல், செம்மையாக பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. இது நார்மல் மனுஷனோட குரல் மாதிரியே இல்லை. பயந்து போன மேகலா காரை ஒரு இடத்துல பிரேக் பிடிச்சி நிறுத்திடுவோம் அப்படின்னு பதட்டத்துல பிரேக்கை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த உருவம் காரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு மிரட்டிருக்கு. இந்த மிரட்டுற சத்தமும் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஃபுல்லாகவே எக்கோ ஆகிற மாதிரி இருக்கு. ப்ளஸ் வெளியவும் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அந்த ரோட்ல இவங்களோட கெட்ட நேரமோ என்னமோ எந்த ஒரு வாகனமுமே வரல இல்லையா, அதனால இவங்களை காப்பாற்றுறதுக்கு கூட யாருமே இல்லை. இந்த குரல் கேட்டதுமே மேகலா பயத்தோட, ஏன் என்ன மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து வர அப்படின்னு கேட்டிருக்கேங்க. அதுவும் அந்த உருவம் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, உன்னை மட்டும்தான் நான் தொடர்ந்து வருவேன், இந்த ரோட்ல போற யாரு பின்னாடி நான் போக மாட்டேன், உன் பின்னாடி மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இன்னும் இவங்களுக்கு மிரட்டலா இருந்திருக்கு. பயங்கரமா மிரண்டு போற மாதிரியும் இருந்திருக்கு. பயந்து போன மேகலா காரை விட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்றத ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால காரை ஸ்டாப் பண்ணவே முடியல. அவங்களோட கண்ட்ரோல் மீறி கார் போயிட்டு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. சரி, இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாமி பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மேகலா பிரேக்கை பிடிச்சிருக்காங்க. பிரேக்கை பிடிச்சதுமே முன்னாடி இருந்த ஒரு மரத்துல இடிச்சிட்டாங்களாங்க. இடிச்சவங்களுக்கு பயங்கரமா அட்டிப்பட்டுருச்சுங்க. இவங்களுக்கு அந்த ரத்தமே ஃபுல்லா வடிஞ்சு விழுவுது, மண்டையில இருந்து வடிஞ்சு வருது. கூடவே கை காலெல்லாம் அடிபட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அப்படியே தடுமாறி காலெல்லாம் மெதுவா வெளியே எடுத்து கார் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராங்களாங்க. வெளியே வந்தாலுமே இவங்களுக்கு எதிர்த்தபடி அந்த உருவம் நிற்குதாங்க. அன்னைக்கு நான் இப்படிதானே கடந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருந்திருக்கீங்க. பயங்கரமா மிரண்டு போயிட்டாங்க. அள்ளு விட்டு போச்சு. இல்லையே, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, என்ன மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து வர, ஏன் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்களாங்க. நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன், ஏன்னா உன்னாலதான் நான் செத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. சொன்னதும் மேகலாவுக்கு கை காலெல்லாம் அப்படியே நடுங்கி போயிடுச்சாங்க. என்ன சொல்ற, என்னால செத்தியா, நான் உன்னை கொண்டனா, எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதன் பிறகு அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. மறைஞ்சதுக்கு அப்புறமும் மேகலா இன்னும் பயந்து போயிட்டாங்க. ஆஹா, மறுபடியும் எங்கடா வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவங்களோட ஃபோன் எடுக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே ஃபோன் எடுக்கல. கடைசி இவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் ஃபோன் எடுக்கலங்க, தூங்கிட்டு இருந்திருப்பாங்களாட்டுக்கு. அடுத்தது எமர்ஜென்சிக்கு இவங்க 108க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு இவங்க நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே 108 வந்ததுமே இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அது வரைக்கும் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து இவங்க கண்ணை முழிக்கும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. கண்ணை முழிச்சிட்டு பார்த்தா இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக தையல் போட்டிருக்காங்க. முகத்துலலாம் அங்கங்கே கண்ணாடி குத்திருச்சு. கூடவே ஒரு கையும் முடிஞ்சிருச்சு. இப்படி அந்த மேகலா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களோட மொபைலை வாங்கி அவங்களோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்துடுறாங்க. வந்து இந்த மேகலாவை ஒரு வாரம் பெட்லேயே வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு தான் இந்த தையல் எல்லாம் பிரித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கையெல்லாம் உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் மறுபடியும் கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு மேகலாவை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்க வீட்டுக்கு போன அந்த மேகலாவுக்கும் நிம்மதி இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லையாங்க. அதை பத்தி தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க. மறக்காம லைக்கும் ஹைப்பும் பண்ணிருங்க.
இந்த மேகலா அப்படின்றவங்க தொடர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த அமானுஷத்தினால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணு நார்மலா பெட்ல படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை உடைஞ்சிருச்சு இல்லையா, அதனால அவங்க அமைதியா படுத்திருக்காங்க. கம்பெனிக்கு லீவும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு கை உடைஞ்சிருச்சு, என்னால வர முடியாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. கூடவே இவங்களோட கார் எல்லாம் உடஞ்சு போயிருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெக்கவர் பண்றதுக்காக இவங்க ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இப்போ வீட்டுல பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த மேகலாவுக்கு மறுபடியும் அதே குரல், பொண்ணோட குரல் கேக்குதுங்க. அதுவும் அழுகிற குரல் கேக்குது. என்ன இப்படி கொன்னுட்டியே, என்ன இப்படி தவிக்க விட்டுட்டியே, என்ன இப்படி நீ பண்ணிட்டியே அப்படின்னு அந்த பொண்ணு அழுகிற குரல் நல்லாவே கேக்குதுங்க. இப்போ அந்த மேகலா அப்படின்றவங்க அந்த பெட்ல இருந்துகிட்டே சுத்தி சுத்தி அந்த ரூம் ஃபுல்லா தேடுறாங்களாங்க. அங்க எங்கேயாவது அந்த உருவங்கள் தெரியுதா, ஏதாவது இருக்கா அப்படின்றத பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த உருவங்கள் தெரியல, எதுவுமே இல்லை. அப்போ நம்மளோட கற்பனையா தான் இருக்குமோ, தொடர்ந்து நம்ம அந்த சிந்தனையிலே இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி இருக்குமோ, நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்றது இவங்க கன்ஃபார்மா நினைக்கிறாங்க. ஆனா இவங்களால முடியல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. எதுவுமே இல்லைங்கும் போது அவங்களோட அம்மாவை கூப்பிடுவாங்களாம். அவங்களோட அம்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க சொல்லுவாங்களாம். அந்த குரல் கேட்குற அந்த சத்தம் நின்னதுக்கு அப்புறமா தான் அவங்களோட அம்மாவை, சரிம்மா நான் தூங்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படியே தொடர்ந்து 2 வாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னத்துக்காக திடீர்னு இவ கூப்பிடுறா, கூப்பிட்டு எதுவுமே சொல்ல மாட்டா, நம்ம பேசிட்டு இருக்க சொல்றா, மறுபடியும் வெளியே போன்னு சொல்றா, என்ன பண்றான்னு புரியலையே அப்படின்னு மேகலாவை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்றத கேட்குறாங்க. இப்படி கேட்டதும் மேகலா அழுதுகிட்டே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொன்னதும் இவங்களோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா நடுங்கி போயிட்டாங்க. ஏண்டி இதை நீ முன்னாடியே சொல்லலை, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து இவங்களோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி, நடந்தது சொல்லி, என்ன பண்ணலாம் அப்படின்றத விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா வெளியே எந்திரிச்சு போயிட்டாங்களாம். மேகலா அமைதியா படுத்திருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த மேகலாவுக்கு திடீர்னு இவங்களுக்கு உடஞ்சு போன கை பயங்கரமா வலியாக ஆரம்பிச்சிருக்குங்க. யாரோ பிடிச்சி இழுத்தா அந்த கையை நேரா நீட்டினா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி வெளிச்சிருந்திருக்குங்க. என்னடா இது இவ்வளவு வலியா இருக்கே அப்படின்னு கத்திக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே இவங்க அந்த வலியில துடிச்சுக்கிட்டே கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. அந்த கை பக்கம் பார்க்கும்போது அந்த காருக்குள்ள பார்த்தா அதே கொடூர உருவம் அங்க இவங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குதாங்க. அதனாலதான் இவங்களுக்கு அவ்வளோ கை வலியும் வந்திருந்திருக்கு. உடனே மேகலா கையை விடு அப்படின்ட்டு கையை உதறாங்களாங்க. கொஞ்சம் கூட அந்த உருவத்துக்கிட்ட இருந்து இந்த கையை எடுக்கவே முடியல மேகலாவால். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அம்மா அம்மா அப்படின்னு கத்துறாங்க. கத்துனா அவங்களோட அம்மாவுக்கு கேட்கவே இல்லை. மேகலா டோர் ஓப்பன்ல தான் இருக்கு, பெட்ரூம் டோர். மேகலா இங்க இருந்து கத்துறாங்க. அவங்களோட அம்மா ஹால்ல தான் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தமா கேட்கவே இல்லை. ஐயோ அம்மா நான் கத்துறேன்னா காது கேட்கலையா அப்படின்ட்டு மேகலாவும் சத்தம் போடுறாங்க. இந்த உருவத்திலிருந்து கையையும் எடுக்க முடியல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பொருளை ஏதாவது தூக்கி அடிச்சா அம்மா திரும்புவாங்கல்ல அப்படின்ட்டு தூக்கி அடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களோட ரிமோட் இருந்திருக்குங்க. அந்த ரிமோட்டை தூக்கி போடுறாங்களாங்க. அந்த ரிமோட்டு கூட கீழே விழுகவே இல்லையாங்க. கீழே விழுகுது, ஆனா அந்த சத்தம் வெளியவே வரலையா. என்னடா நம்ம தூக்கி போட்ட ரிமோட்டோட சத்தமே வரலையே அப்படின்ட்டு இவங்க மெதுவா எந்திரிக்கிறாங்களாங்க. இந்த கை வலியோட மெதுவா ஒரு கை யூஸ் பண்ணி எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு பார்த்தா அந்த ரிமோட் கீழே தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட சத்தமே வரல. நடுங்கி போயிட்டாங்க. இப்போ திரும்பி பார்த்தா அங்க அந்த உருவமும் இல்லை. அரண்டு போயிட்டாங்க. நடுங்கி எப்படி தெரியுமா இவங்க அழுதாங்களாம். அப்படியே வேக வேகமா அந்த பெட்ல இருந்து எழுந்து ஓடி போயிட்டு அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏமா இவ்வளவு நேரம் கூப்பிடுறனே, நான் செத்தா கூட நீ வரமாட்டியா, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு பயங்கரமா அழுதுருக்காங்க, கதறிருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கூப்பிட்டியா, என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்களாங்க. கத்துன்னு கத்துனனே, மைக் செட்டில் கத்துற மாதிரி கத்துனனே, உனக்கு கொஞ்சம் கூட கேட்கலையா அப்படின்னு சொல்லி பேசினாலும் அவங்களோட அம்மாவுக்கு சுத்தமாக எதுவுமே கேட்கல. சரி ஓகே, நீ நல்லா பயந்திருக்க காரணத்தினால தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது, நீ என்ன பண்ணுறனா இன்னைக்கு என்னோடய படுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேகலாவும் அவங்களோட அம்மாவும் இப்போ பெட்ரூமில் படுக்கிறாங்க. நைட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. பெட்ரூமில் படுக்கிறாங்க. படுத்தவங்க நல்லா தூங்கிட்டாங்க. மேகலாவும் நல்லா தூங்கிட்டாங்க, அம்மா கூட இருக்க தைரியத்தினால. நடு ராத்திரியில அந்த அழுகி போன அந்த நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இந்த நாத்தத்தினால இங்க மேகலாவுக்கு சுத்தமா தூக்கமே வரல. என்னடா இவ்வளோ ஸ்மெல்லா இருக்கே அப்படின்ட்டு மேகலாவுக்கு வாந்தி வர மாதிரி உமட்டிக்கிட்டு வருது. அதனாலேயே இவங்க எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட பெட்ரூம்லயே வாந்தியையும் எடுக்கிறாங்க. வாந்தி எடுத்ததுக்கு அப்புறமா இவங்களோட அம்மாவை எழுப்புறாங்களாங்க. இவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை. என்னம்மா நீ எந்திரிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு திரும்பி பார்த்து தட்டுறாங்க. அங்க படுத்துட்டு இருந்த உருவம் அவங்களோட அம்மாவே இல்லையாங்க. அது அதே கார்ல பார்த்த உருவம் தாங்க. பயங்கர கொடூரமா இருந்திருக்குங்க. அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த பெட்ல இருந்து இந்த அண்ணன் நகர்றாங்க. அந்த வாந்தி எடுத்திருந்தாங்களே அதுலயே வலிக்கு கீழே விழுந்துட்டு கொஞ்சம் தூரத்துல போய் விழுந்துட்டாங்க. இப்போ அந்த உருவம் மெதுவா அந்த பெட்ல இருந்து எந்திரிக்குதான். எழுந்துட்டு பார்த்தா அதுக்கு அந்த பக்கம் தான் அவங்களோட அம்மா படுத்துட்டு இருக்காங்க. இந்த உருவம் எழுந்துட்டு இவங்களை பார்த்து சிரிக்குது. உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? கண்டிப்பா உன்னை விடவே மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன் கண்ணை தவிர வேற யாரு கண்ணுக்கும் தெரியவும் மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிருக்குங்க. இந்த சிரிப்பு இவங்க காதுக்குள்ள அவ்வளவு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு, வலியை கொடுத்துருக்கு. அன்னைக்கே செத்துட்டோண்டா அப்படின்றலாம் நினைச்சிருந்திருக்காங்க. அடுத்தது அந்த உருவம் மெதுவா எந்திரிக்குதாங்க. எழுந்த உருவம் ரொம்பவே கேஷுவலா இங்க மேகலா கிட்ட வருது. மேகலா பக்கத்துல உட்காருதுங்க. அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. மேகலாவுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அந்த உருவம் எங்க மறைஞ்சிச்சு அப்படிங்கிறதும் தெரியல. ஸ்டன் ஆயிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களாவே அவங்களோட கான்சியஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வெட்ட பாக்குறாங்க. அவங்களோட அம்மா பயங்கரமா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே இந்த மேகலாவுக்கு பயம், கோபம் எல்லாம் கலந்து அவங்களோட அம்மாவை போய் அடிச்சு எழுப்புறாங்க. ஏமா என் பக்கத்துல படுத்துட்டு இருக்கே, என்னை கொல்றதுக்காக தான் படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு பேசுறாங்க. என்னடே நடந்துச்சு, ஏன்டி இப்படி என்னை பத்தி பேசிட்டே இருக்கிற அப்படின்னு அவங்களோட அம்மா எதுவுமே தெரியாது இல்லையா அவங்களுக்கு. எழுந்துட்டு கேட்கறாங்களாம், இந்த மாதிரிதான் எனக்கு நடந்துச்சு, இவ்வளவு நேரம் இங்க இந்த ரூம்குள்ள இருந்தே உனக்கு அந்த ஸ்மெல்லு கூட வரலையா அப்படின்னு கேட்கறாங்களாம். சுத்தமா அவங்களோட அம்மாவுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல. சரி இந்த பொண்ணு இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறா, இவ அடங்க மாட்டாளாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா எந்திரிச்சு சாமி திருநீர் எடுத்து அந்த பொண்ணு மேகலாவுக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க சொல்றாங்க. படுத்தா மேகலாவுக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பா கிடையாது. சுத்தமா தூக்கமே இல்லாம அவங்களோட அம்மாவையும் தூங்க விடாம அன்னைக்கு விடியவே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. விடிய உட்கார்ந்துட்டு இருந்த மேகலாவுக்கு திடீர்னு வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. இந்த சத்தம் எங்க இருந்துடா வருது அப்படின்ட்டு இவங்களா தானாவே எந்திரிச்சு போறாங்களாம். இவங்களோட அம்மா கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவும் இல்லை. இந்த மாதிரிதான் சத்தம் கேட்குதுன்னு சொல்லல, கூடவே இங்கே போறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லல. அவங்க பாட்டுக்கு எழுந்து வந்துட்டாங்க. வந்தவங்க கதவை மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வாசல் வரைக்கும் போய் நிக்கிறாங்க. நின்ன பொண்ணு அப்படியே நின்றுட்டு இருக்கு. என்னடி பண்ற, இவ்வளவு நேரத்துக்கு அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மேகலோட அம்மாவும் பின்னாடியே பாக்குறாங்க. அப்போதான் அவங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குங்க, நல்லாவே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. மேகலாவுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உருவம் கொடூரமா இருந்திருக்கு. ஒரு டைம் பார்த்ததுக்கே அவங்களோட அம்மா பயங்கரமா நடுங்கி போயிட்டாங்களாம். இன்னொரு முறை இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி உருவத்தை பார்க்க கூடாது அப்படின்றத நினைச்சிட்டாங்களாம். எப்படி இருக்குன்னா, ஃபுல்லா ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்க அந்த நெத்தியெல்லாம் ரத்தமும், வாயெல்லாம் ரத்தமும், கை கால்லாம் ரத்தமா இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்துருக்காங்க இவங்களோட அம்மா. பார்த்தவங்க அப்படியே நடுங்கிட்டு கத்துன்னு கத்துறாங்க. இந்த முறை மேகலாவுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. கூடவே இவங்களோட அப்பா உள்ள படுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரு எழுந்து வந்துட்டாருங்க. என்னாடி அம்மாலும் அவளும் இந்த மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே அவர் வராறாங்க. இங்க மேகலா அங்க தனியா நிக்கிறதும் இவங்க இங்க இருந்து கத்துறதும் பார்த்த இவங்களுக்கு என்னமோ நடந்திருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டாரு. வேகமா மேகலா அப்படின்ட்டு பக்கத்துல போறாராங்க. மேகலா திரும்பவே இல்லை. போய் வேகமா கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு என்னாடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களோட அப்பா பேசியிருக்காரு. அதன் பிறகு மேகலா, நான் எப்படிப்பா இங்க வந்தேன், எனக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு, நான் எப்படி இங்க வந்தேன், எனக்கு என்னாச்சு அப்படின்றத கேட்குறாங்க. ஒண்ணுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அடுத்து மேகலாவோட அப்பாவும் மேகலாவும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்தவங்க அவங்களோட அம்மா சொல்றாங்க, ஏய் நானும் பார்த்தண்டி, அந்த பேயை நானும் பார்த்தண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நீயும் பார்த்துட்டியா, இதை தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து, நீ தான் நம்பவே இல்லை, பாத்தியா அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி பேசினதே திருப்பி பேசிட்டு இருக்காங்க. பயத்துல அப்படி பேசுறாங்களா இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்றது புரியாத அளவுக்கு இவங்க அப்படி பேசியிருக்காங்க. அடுத்தது ரிலாக்ஸா இரு, அமைதியா இரு அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாம் குடிக்க வச்சு அவங்களோட அப்பா கொஞ்சம் சமாதானம் பண்ணியிருக்காரு. சமாதானம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட அம்மா எல்லாம் பார்த்துட்டாங்க இல்லையா. அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறி சொல்றவங்கள்ட்ட போய் பார்க்கலாம், இந்த கோயில் எல்லாம் உட்காந்துட்டு குறி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. சரிப்பா அப்படின்னு அன்னைக்கு மேகலாவும் அதன் பிறகு கொஞ்ச நேரம் போய் ஒரு 1/2 hour படுத்திருக்காங்க. படுத்தவங்களுக்கு தூக்கமே வரல. அப்படி இப்படி படுத்திருந்துட்டு எந்திரிச்சு கிளம்புறாங்க.
கிளம்பி 3 பேருமே போகிறாங்க. மேகலா, அவங்களோட அம்மா, அப்பா 3 பேருமே போகிறாங்க. போயிட்டு அந்த குறி சொல்கிறவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ பண்ணினதுனால தான் இவ பின்னாடி வரா, அது இவளை விடவே விடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யார் என்ன ஏதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கூடவே அந்த உருவம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மேகலாவும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குறி சொல்கிற அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, சரியா 1 மாதத்துக்கு முன்னாடி அதே ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சாமே, அந்த ஆக்சிடென்ட்டை யார் பண்ணாங்க அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு இங்கே மேகலாவுக்கு அந்த ஆக்சிடென்ட்டோட ஞாபகம் வருதுங்க. டக்குன்னு வந்துருச்சு. ஆமாம், ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனாலா, ஆமாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்றது புரியல. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணோட ஆன்மா தான் அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஆன்மானா அப்போ அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு இவங்க அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட கேட்குறேன். ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு அன்னைக்கு அடுத்தது பரிகாரம் என்ன பண்ணுறது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்போது அந்த குறி சொல்கிற அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாந்திரியரை கூப்பிட்டு வீட்டில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க அல்லது பூஜை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே கோயிலில் போயிட்டு குடும்பமாக சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த குறி சொல்கிற அம்மா சொன்ன மாதிரி இவங்க ஃபேமிலியாக போயிட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மாந்திரிகை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இங்க மேகலாவுக்கு உயிரே கையில இல்லாத மாதிரி இருக்கே, கண்டிப்பா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஐயரை கூப்பிட்டு வீட்டுல கணபதி ஹோமம் பண்றாங்க. பண்ணனாலுமே இங்க மேகலாவுக்கு சுத்தமா பயமே போகல. மாந்திரியரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஏதாவது பூஜை பண்ணி மந்திரக்கட்டு மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட அப்பாவும் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா தான் மேகலா அமைதியாவே இருந்தாங்களாம். அதன் பிறகு இவங்களுக்கும் கை கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அங்க பெங்களூருக்கு கிளம்புறாங்க. பெங்களூருக்கு கிளம்புறேன் அப்படிங்கும் போது இவங்களோட ஃபேமிலி, அவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்பவே பயத்தை கொடுத்துருக்கு. மறுபடியும் பெங்களூர் போறியா அப்படின்ட்டு. இந்த முறை அவங்க கார்ல போகலங்க, இவங்க பஸ்ல தான் போறாங்க. பஸ்ல தான்ப்பா போறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஏன் அந்த உருவம் முன்ன தொடர்ந்து வந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத அவங்களோட அப்பா கேட்டிருக்காரு. சரி, எல்லா பிரச்சனையும் முடிட்டுவே ரிலாக்ஸா கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருப்பாங்களா இருக்குங்க. அப்போதான் அவர் கேட்டிருக்காரு. அப்போ அந்த மேகலா அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட்டை நான் தான்ப்பா பண்ணினேன், நான் எங்கடா மாட்டிக்குவோமோ, நம்ம மேல கேஸ் ஆயிருமோ அப்படின்றத பயந்துக்கிட்டு தான்ப்பா நான் நிறுத்தவே இல்லைப்பா, நான் காரை எடுத்துக்கிட்டு போயிட்டேன்ப்பா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போதான் அந்த பொண்ணோட ஆன்மா ஏன் இங்க மேகலாவை துரத்திட்டு வந்துச்சு அப்படின்ற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா என்ன, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுட்டுனாலும் நீ வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா திட்டிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதையும் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. பஸ்ஸில் கிளம்பி அவங்களோட ஆஃபீஸ் போகிறாங்க, பெங்களூர் போகிறாங்க, ஆஃபீஸ் எல்லாம் போகிறாங்க. இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் போய் தங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் இங்கே இப்போ வரைக்குமே மேகலாவுக்கு அந்த ஒரு உணர்வுகள் இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கலாமோ, ஹாஸ்பிட்டலில் விடாமல் இருந்ததுனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்களோ, அவங்களும் நம்மள மாதிரி தானே எவ்வளவோ கனவுகளோட இருந்திருப்பாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் அடிக்கடி இவங்களுக்கு மனசுல வந்துட்டு போயிட்டு தான் இருக்குதாம். இந்த நிகழ்வை மேகலா அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வேலைக்கெல்லாம் போகலை, வீட்டில் தான் இருக்காங்க. மறுபடியும் வேலைக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற நிகழ்வை நம்மக்கிட்ட சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேகலாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ஆனா மறுபடியும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நீங்க செய்யக்கூடாத மேகலா அப்படின்ற ஒரு அட்வைஸையும் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மேல ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்றத நினைக்காம ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி விட்டுட்டுனாலும் நீங்க போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நாமளும் இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியலான ஹாரரான பயங்கரமான சம்பவங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்குன்னா அது நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.